சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கிறோம். செம பவர்ஃபுல் முரளி. பாபா ஆமா, என்ன சொல்றாரு? இன்னைக்கு பாபா குழந்தைகளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. அவ்வளவு அன்பு பொழிகிறாரு. நாலாபுறங்களில் உள்ள இதய சிம்மாதனதாரி, பிரகிருதி சிம்மாதன, அதாவது பூர்வமத்தி சிம்மாசனதாரி, உலக ராஜ்ய சிம்மாசனதாரி, சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதுல இந்த 3 சிம்மாசனத்துல ஒரு சிம்மாசனம் இப்ப மட்டும்தான் கிடைக்கும், பாபாவுடைய இதய சிம்மாசனம். மத்த சிம்மாசனம் வந்து சொர்க்கத்துல கிடைக்கும். மற்றபடி உடம்புலதான் இருக்க போதும். ஸோ இந்த சிம்மாசனமும் கிடைக்கும், ராஜ சிம்மாசனமும் கிடைக்கும். ஆனால் ஒரே தடவை தான் பாபாவுடைய இதய சிம்மாசனம். உலகத்துல யாருக்குமே கிடைக்காத சிம்மாசனம் உங்களை தவிர. அந்த சிம்மாசனத்துல இருந்து இறங்கிடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது சுயராஜ்ய அதிகாரம்ன்றது உங்களுடைய கழுத்து மாலைன்ற. அதனாலதான் பிராமணர்கள் அந்த பூணூல் போடுறாங்க பிறகு. அதோடைய அர்த்தமே அதுதானே, 5 புலன்களை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறவங்கன்னு அர்த்தம். ஸோ இது உங்களுடைய பிறப்புரிமை. சுயராஜ்ய அதிகாரம்ன்றது உங்களுடைய பிறப்புரிமை. இங்க சுயராஜ்ய அதிகாரியா இருக்கும்போதுதான் அங்க உலக ராஜ்ய அதிகாரியா ஆகுறோம். ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குது. அந்த மாதிரி எஜமானர்களாக உணர்றீங்களா? இந்த அதாவது சொர்க்கத்தில் வந்து உங்க ராஜ்யத்தை யாரும் அபகரிக்க முடியாது. அதே மாதிரி இங்க உங்களுடைய ராஜ்யத்தை அபகரிக்க முடியாத மாதிரி நீங்க இருக்கணும், உறுதியான எண்ணம் இல்லையா? மற்றவர்கள் வந்ததுனால ஏதாவது ஒரு விகாரம் வந்துடுச்சு அப்படின்னா அங்க உங்களுக்கு அந்த ராஜ்ய அதிகாரி கிடைக்காது. அதுக்காக தான் இந்த ட்ரைனிங்ன்றது ஞாபகம் இருக்கணும். அதுதான் இந்த லட்சியத்தை முன்னாடி வைங்க. எதுக்காக பொறுத்துக்கிறேன்? இப்ப எனக்காக பொறுத்துக்கிறவங்க பாக்கியசாலின்னு பைபிள்ல இருக்கும். ஆனா எதுக்கு? அதனால நான் ஏன் பொறுத்துக்கணும்? இங்கதான் தெளிவான ரீசன் இருக்குது. ஏன்னா அங்க ராஜ்ய அதிகாரி நீங்க ஆகணும். அப்ப இங்க யாரும் உங்க அதிகாரத்தை திருடலன்னா அங்கேயும் திருட மாட்டாங்க, இல்லைன்னா அங்க வரமாட்டீங்க, அல்லது ராஜ அதிகாரி ஆக மாட்டீங்க. ஸோ இது ஒரு சம பாயிண்ட் இது. அடுத்தது என்ன சொல்ற சிஸ்டர்? இதயத்தோட கம்பேர் பண்ற. மனித உடல்ல முக்கியமானது இதயம். அது நின்றுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி வந்து பிராமண வாழ்க்கையில் இதய சிம்மாசனம் முக்கியம்ன்ற. ஸோ ஏன்னா இவங்களதான் பக்தர்கள் ஜபமாலையா உருட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜபமாலையில வர்றவங்க யாருன்னா இந்த பாபா குழந்தைங்க எல்லாரும் வர்றது கிடையாது. பாபா குழந்தைகளே கோடியில சிலர் தான், அந்த சிலரிலும் மிகச்சிலர். அந்த போதை இருக்குதா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பாபா கேக்குறாரு. பாண்டவர்கள் இருக்கிறீர்களா, தாய்மார்கள் இருக்கிறீங்களா, எல்லாரும் கையசிட்டாங்க. அப்போ 2002ல வந்த 22 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. அப்படிப்பட்ட சிம்மாசனத்தை ஏன் விட்டுட்டு சேத்துல போறீங்கன்ற. இல்லையா? சேருன்றது உடல் உணர்வு. அப்ப ஆத்ம உணர்வுல இருக்கிற வரைக்கும் நம்ம பாபா இதயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உடல் உணர்வு வந்தாலே சேத்துக்கு இறங்கி போயிடுறீங்களே. 2500 வருஷம் சேத்துல விளையாண்டது பத்தலையா? சூப்பரா கேக்குறாரு. அதீந்திரிய சுகத்துல ஊஞ்சல்ல ஆட வேண்டிய நேரத்துல போய் சேத்துல போய் விளையாண்டுட்டு வரீங்க. உங்களுக்கு எத்தனை ஊஞ்சல் நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். சுகத்தின் ஊஞ்சல், பரமானந்தத்தின் ஊஞ்சல், இது ஞானத்தின் ஊஞ்சல், எவ்வளவு ஊஞ்சல். தொடர்றதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இது. மீண்டும் மீண்டும் அந்த உலகியல் மயக்கத்திலே போய் ஏன் விழுந்துட்டு கிடக்குறீங்க? சேருன்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ற. சமசூப்பரான விஷயம். அடுத்தது என்ன சொல்ற சிஸ்டர்? மண்ணில் கால் வைக்க வேண்டும் என்று எப்போதாவது இதயம் விரும்புகிறதா? ஏனெனில் 63 பிறவிகளாக மண்ணில் தானே கால் வச்சோம். நம்ம உடல் உணர்வுல தானே இருந்தோம் 63 பிறவியா. இப்போது மண்ணில விளையாடுறதுல தானே அப்படின்னு கேக்குறாரு. அவ்வப்போது மண்ணில் கால் வச்சிருந்தீங்களா? தேக உணர்வு வருதா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. கரெக்ட். தேக உணர்வு வர்றதுதான் மண்ணு. அந்த சேத்துக்குள்ள ஆழமா கால் வைக்க. ஏன்னா சேரு கிராமத்துல பாத்தீங்கன்னா வச்சா அப்படியே இழுத்துட்டு உள்ள போயிடும். அந்த மாதிரிதான் இந்த தேக உணர்வு சொல்றாரு, இழுத்துட்டு போயிடும் அப்படின்ட்டு.
சோ அதனாலதான் இந்த மண்ணுல காலே வைக்காதீங்க, தேவதைகள் கால் மண்ணிலே படாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப நீங்க எந்த அளவுக்கு இதய சிம்மாசனத்தை விட்டு இறங்க மாட்டேன்னு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அங்க ராஜ சிம்மாசனத்திலேயோ அல்லது ராஜ குடும்பத்திலேயோ பிறந்துகிட்டே இருப்பீங்கன்ற. இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அப்ப இதய சிம்மாசனம் மெயின். இன்னைக்கு முரளியுடைய இதயமே இதுதான், இதய சிம்மாசனம் தான். சூப்பர். இது சங்கமயக்கத்தின் ஆரம்பத்துல இருந்து இன்னை வரைக்கும் 10 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் 50 வருஷம் ஆயிருந்தாலும் 66 வருஷம் ஆயிருந்தாலும் எப்போதுல இருந்து பிராமணன் ஆனீர்களோ அப்பொழுதிலிருந்து இன்று வரை எவ்வளவு காலம் இதே சிம்மாசனதாரி சுயராஜ்ய சிம்மாசனத்தில் இருந்தேன் என்று சோதியுங்கள. கரெக்ட். சூப்பரா. அதாவது ஆரம்பத்துல இருந்தே உட்கார்ந்துட்டே இருந்தீங்களா இல்ல வெளில போனீங்களான்ட்டு கடைசியில அது ஒரு அடையாளம் கொடுக்கறாரு பாருங்க. நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே இருந்தீங்கன்னா அதோடைய அடையாளம் என்னன்னா எதை பற்றியும் கவலையற்ற மகாராஜாவா தான் இருப்பீங்க. அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிடுங்க, என்ன ஆனாலும் சரி அப்படி இருப்பீங்க. அது உங்க முகத்துல தெரியும்ன்ற. அந்த கவலை சோர்ந்து போறது எதுவுமே உங்க முகத்துல தெரியாதுன்ற. ஸோ எப்படி தலையில அந்த கூடையை சுமக்குறாங்க அந்த மாதிரி மனதில் சூக்ஷ்ம மூட்டையை நீங்க சுமந்துட்டு இருப்பீங்க. இதய சிம்மாசனத்துல உட்காரலன்னா ஐயோ பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, வாடகை எப்படி கட்டுறது, இது பண்ணணும் அதை பண்ணணும், இப்படியே போயிட்டு இருக்கும். எல்லாத்தையும் கொடுத்து இந்தா பாபா நீ வச்சுக்கோ அப்படின்னு நீங்க ஜாலியா. குழந்தைங்களாம் இப்ப ஹாஸ்டலுக்கு எல்லாம் போறாங்கன்னா அப்பா கையில ஷூட் கேஸை கொடுத்துட்டு குழந்தை ஜாலியா நடந்து வரும். அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்கன்ற. அதான் கவலையற்ற மகாராஜா. அப்ப அவங்களுக்கு மனதில் எந்த சுமையும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது. லேசா இல்ல டபுள் லேசா இருப்பாங்கன்ற. சேவையை பற்றிய சுமையும் இருக்காது. செய்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா இதை தவறாக புரிஞ்சுட்டு சேவையை செய்யாம லேசா இருக்கிறது கிடையாது. அதையும் சொல்லுவாரு. வார்த்தை ஒரே மாதிரி இருக்கனால அலட்சியத்தை கவலையற்ற மகாராஜா இப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது, எல்லாமே பண்ணுவோம், உறவு தொடர்புல இருப்போம், ஸ்தூல சேவை பண்ணுவோம். ஆனா எதோடைய சுமையும் இருக்காது, அப்படியே லேசா இருப்போம். இது எப்படி நடக்கும், என்ன ஆச்சு, இது வெற்றி அடையுமா முடியுமா தெரியலையே, இது எல்லாம் பலவிதமான சுமைகளின் அடையாளங்கள். அப்படியே ஜாலியா பாபா சொன்னார டக்குன்னு அதை செய்யறது. அதுக்கு உட்காந்துட்டு 2 நாள் 1 வாரம் உட்காந்து யோசிச்சு பண்ணலாமா பல மீட்டிங் போடுறது, இதெல்லாம் தேவையில்லாத சுமை. இது பாபா டச் பண்ணிட்டாரு, டக்குன்னு ஆலோசனை பண்ணலாம், ஆனா டக்குன்னு முடிக்கணும் காரியத்தை. நிறைய ஆலோசனை பண்ணி அப்படியே அது ஆலோசனையாவே இருக்கும். அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. சுமை உள்ளவர்களின் அடையாளம் முகத்தில் சதா சிறிது அல்லது அதிக களைப்பின் அடையாளம் இருக்குமா? ஒரு பாபா குழந்தைன்னா அப்படி இருக்காது. ஏன்னா அது தெரியும், லௌகீகத்துல சிலருடைய முகம் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த நேரமும் ஒரு சுமை இருந்துகிட்டே இருக்கும். வேற எதுலயோ அவங்களுடைய கவனம் இருந்துகிட்டே இருக்கும், இதை பண்ணுமே அதை பண்ணுமே அப்படின்ட்டு. சோ கவலையற்ற மகாராஜா அப்படின்னா அலட்சியமானவர்னு அர்த்தம் கிடையாது. நீங்க அலட்சியத்தை எல்லாம் கவலையற்றவர்னு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அலட்சியம் உங்களை ஏமாத்திடுது இல்லையா? சேவை செய்யறதை பத்தி கவலை இல்ல, சுய புருஷார்த்தத்தை பத்தி கவலை இல்ல, இதுக்கு பேர் அலட்சியம். இது கவலையற்ற மகாராஜா கிடையாதுன்ற. ஒரே வார்த்தை தான் தீவிர புருஷார்த்தத்துக்கும் யூஸ் பண்ணப்படுது, அலட்சியத்துக்கும் யூஸ் பண்ணப்படுது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தீவிர முயற்சியாளர்கள் சதா திடமான நிச்சயத்தின் காரணத்தினால் ஒரு காரியத்திலும் தைரியம் மற்றும் தந்தையின் உதவினால் வெற்றி கிடைத்தே விட்டது என்று நினைப்பார். நிச்சய புத்தி உள்ளவங்க அப்படி நினைப்பாங்க. அலட்சியம் உள்ளவர்களுடைய வார்த்தையும் பாக்குறதுக்கு அதே மாதிரிதான் இருக்கு. அதெல்லாம் நடந்துடும், தானா பாபா பாத்துக்குவாரு, இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, அது தானா நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ ரெண்டும் ஒரே வார்த்தை பாருங்க, அதுதான் இங்க முக்கியமான விஷயம். சோ எது நடக்குதோ அதெல்லாம் பாபா பாத்துக்குவாருப்பா.
எதுவுமே பண்ணாம அவரா எடுத்துட்டு வந்துருவாரு சென்டருக்கு. நம்ம போய் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ண தேவையில்ல. இன்னமும் இவங்க அந்த அளவுக்கு யோக பலத்துல இருக்கிற மாதிரி யோக பலத்துல வர வைக்கணும். அது கடைசி ஸ்டேஜ். ஆனா இப்பவே அப்படி நினைச்சுக்கிறது. அதான் சொல்றாரு, வார்த்தை ஒண்ணுதான் ஆனா ரூபம் வேற அப்படின்னு சொல்றாரு. சூப்பரானது. அடுத்தது என்ன சொல்றாரு சிஸ்டர்? நிகழ்காலத்தில் மாயை விசேஷமாக 2 ரூபத்தில் குழந்தைகளிடம் சோதனை செய்கிறது. ஒன்று வீண் எண்ணங்கள், விகார எண்ணங்கள் அல்ல, வீண் எண்ணங்கள், வெறும் வீண் எண்ணம் தான். 2வது நான் தான் சரியானவன், என்ன செய்தேன், இப்படி கூறினேன், என்ன நினைக்கிறேன், நான் குறைந்தவன் அல்ல, சரியானவன். நான் செய்யறது சொல்றது எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்தவங்க பண்றதெல்லாம் தப்பு அப்படி வர்றது. இந்த ரெண்டுத்துல இருந்தும் விடுபடுறதுக்கு இந்த ரெண்டுத்துலதான் டெஸ்ட் பேப்பர் வருதுன்ற. அப்ப மத்தவங்க சரியா சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்கறது இல்ல. என்ன இவங்க இப்பதான் வந்தாங்க, நாங்களாம் எத்தனை வருஷம் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இருக்கிறது. இன்னொன்னு தேவையற்ற எண்ணங்கள், வீண் எண்ணங்கள். இந்த ரெண்டுத்துல இருந்து விடுபடுறதுக்கு பாபா ஒரே ஒரு வார்த்தை எப்பயும் ஞாபகம் வச்சுக்க சொல்றாரு. இங்கிலீஷ் வார்த்தை ரிட்டர்ன் அப்படின்ட்டு. ரிட்டர்னுக்கு இங்கிலீஷ்ல 2 அர்த்தம் இருக்குது இல்லையா? பேங்க்ல இவ்வளவு போட்டா எவ்வளவு ரிட்டர்ன் வரும்னு கேட்பாங்க இல்லையா? சோ அந்த அர்த்தத்துல ஒண்ணு. பாபா இவ்வளவு செய்யறாரு, நீங்க அதுக்கு ரிட்டர்னா என்ன கைமாறி செய்றீங்க, அந்த அர்த்தம். இன்னொன்னு நம்ம ரிட்டர்ன் ஜெர்னி, திரும்பி போறோம், ரிட்டர்ன் டிக்கெட் போட்டாச்சு. சோ இந்த 2 அர்த்தத்துல அந்த ரிட்டர்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பாபா உங்களுக்கு எவ்வளவு பிராப்தி, அன்பு, சகயோகம் எல்லாம் கொடுத்தாரு, அதுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். அப்படின்னா என்ன? அவருக்கு சமமாகிறது தான் ரிட்டர்ன். வேற எதுவும் அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. அவர் அதான் எதிர்பார்க்கிறாரு. இவ்வளவு அன்பு பிராப்திகளை கொடுத்துட்டு அவரு எதிர்பார்க்கறது சமமாகுங்க, அவருக்கு சமமாகுங்க. கரெக்ட். 2வது ரிட்டர்ன் ஜர்னி போகணும்ன்றது எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். போயிட்டு இருக்கிறேன் போது இங்க பஞ்சாயத்துல எல்லாம் சிக்கிக்க மாட்டீங்க. நானே போயிட்டு இருக்கிறேன், இங்க என்னன்னா நமக்கு என்னன்ட்டு ஃப்ரீயா விட்டுருவீங்க, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோ அதுக்கு சரி, எப்படி அது இந்த ஒரு வேர்டு ரிட்டர்ன் ஞாபகம் வச்சுக்க சொல்றாரு, பாபாக்கு சமமா ஆக சொல்றாரு. அது எப்படி முடியும்? அதுக்கு ரொம்ப ஈஸியான வார்த்தை. இன்னைக்கு முரளி நிறைய அப்படியே பிரேக் டவுன் பண்ணி 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 இன்னும் ஈஸியான்னு கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இப்படி இந்த ரிட்டர்ன் அப்படின்ற அந்த வார்த்தையின் சொரூபம் ஆகுறதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 விதமான ரிட்டர்னுக்கும், கைமாறுக்கும் சரி, ரிட்டர்ன் ஜெர்னிக்கும். என்னன்னா, அப்படியே பாபாவை ஃபாலோ பண்ணணும், எண்ணம், சொல், செயல்ல. நான் நினைக்கிறது பிரம்மா பாபா நினைச்ச மாதிரியே இருக்குதா, பிரம்மா பாபா பேசின மாதிரியே இருக்கா, பிரம்மா பாபா செய்யற மாதிரியே இருக்குதா, ஃபாலோ ஃபாதர். சோ இந்த நேரத்துல பிரம்மா பாபாவா இருந்தா என்ன யோசிச்சிருப்பாரு? ஒரு குழந்தைய பார்க்கும்போது அவர் குழந்தைன்ற ரூபத்துல மட்டும்தான் பார்ப்பாரு. அந்த மாதிரி நான் பாக்குறேன்னா, அல்லது விருப்பு வெறுப்பு இப்படி மாட்டிக்கிறேன்னா, வார்த்தைகள் இனிமையா தான் இருக்கும் எப்படிப்பட்ட குழந்தைகிட்டையும், செயலும் அப்படித்தான் இருக்கும். சோ இதுதான் ஃபாலோ ஃபாதர். இப்ப ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும் அப்படின்னா, ஸோ இதை சொல்றாரு, ஃபாதரை ஃபாலோ, அதாவது பாபாவை, பிரம்ம பாபாவை ஃபாலோ பண்றது ஈஸி. புதுசா நீங்க ஒரு வழியை உருவாக்குறது தான் கஷ்டம். ஒருத்தர் நடந்து போறார், அந்த பாதத்தின் மீது பாதம் வைத்து போறது என்ன கஷ்டம்? இத ஆக்சுவலா கிருஷ்ண ஜெயந்தி அப்ப வீட்டுல குழந்தைங்க காலை வச்சு அந்த கிருஷ்ணருடைய பாதம் வரைவாங்க. அது மேலேயே அப்படியே நடந்து போகணும். இதோடைய நினைவு பாத்தீங்கன்னா, நிறைய கோயில்கள் முருகனுடைய பாதம், ராமருடைய பாதம் இங்க வந்தாரு அப்படின்னு பாதுகாத்து வச்சிருப்பாங்க. சோ இது இல்லாம பெரிய திருவடி, சின்ன திருவடின்ட்டு வேற அனுமார், கருடனுக்கு வேற சொல்லுவாங்க. இது எல்லாம் இந்த பாதம்ன்றது இவருடைய பாதத்தின் அடி மேல அடி வச்சு நடந்து போறது. அங்க கூட பாதம் தான் ஆட்சி செய்யும், ராமருடைய செருப்பு. அப்ப அந்த தலைமையில சடாரின்னு ஒண்ணு வைப்பாங்கல்ல பெருமாள் கோயில்ல, சடாரின்னு அதுலயும் பாதம் தான் இருக்கும். கரெக்ட். தலையில சுமந்துட்டு வருவான் அவருடைய செருப்பை. சோ அப்ப நாம இங்க அவருடைய வழிப்படியே ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வரிசையா அப்படிங்கிற மாதிரி.
அப்ப பாபா சொல்றாரு, புதுசா ஃபாலோ பண்ணாதான் கஷ்டம். அப்படியே அப்பா கைய புடிச்சுக்கிட்டே போறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்றாரு. இப்போ ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும்னா, நான் பிரம்மா பாபா பார்த்ததே இல்லையே, நான் எப்படி அவரை ஃபாலோ பண்றது? ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் உள்ள கொடுத்துருக்கிறாரு. பட் அதுக்கும் முன்னாடி பாபா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாருன்றது தான் அவ்யக்த முரளியே. ஏன்னா இதுல பெரும்பாலும் அவருடைய வார்த்தைகள் தான் இருக்கும். இது ஃபுல்லா தாரணைக்கான விஷயம் தானே இருக்கும். சக்கரத்தை பத்தி எல்லாம் வராது இதுல. நம்மள தாரணை பண்ணி அழிச்சிட்டு போறாரு. ஸோ இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ இதெல்லாம் அவர் ஃபாலோ பண்றாரு, அதனால தான் சொல்றாரு. ஸோ இப்ப கேட்கிறாரு, ஈஸியா ஃபாலோ பண்றது? அஞ்ஞானத்துல கூட சொல்லுவாங்க, யோசிச்சுட்டு பண்ணணும், எதா இருந்தாலும் யோசிச்சுட்டு பேசணும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரிதான் பாபாவும் சொல்றாரு, ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாமான்னு மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டு அப்புறம் பயன்படுத்துங்க. சொல்லுவாங்களே கிராமத்துலாம், வார்த்தைய கொட்டிட்டா அள்ள முடியாதுன்னு. அவ்வளவுதான். ஒன்ஸ் சொல்லிட்டாங்கன்னா மைண்ட்ல இருக்கிறதானே வந்துச்சுன்றுவாங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப அது கரெக்ட் தான். அப்ப எண்ணத்திலும் வரவிடாம பாத்துக்கணும். ஸோ பாபா சொல்றாரு, புது வருஷம் வர்றதுக்குள்ளார தயார் பண்ணுவீங்க இல்லையா? என்ன தயார் பண்ணணும்? இப்ப இந்த புத்தாண்டே இப்படிதான் கொண்டாட சொல்றாரு. பிரம்மா பாபாவின் அடி மீது அடி எடுத்து தான் வைப்பனே தவிர வேற ஒரு அடி கூட நான் எக்ஸ்ட்ரா வைக்க மாட்டேன். வேற பக்கம், இடது பக்கம் வலது பக்கம் கிடையாது, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறது. ஸோ அது ஈஸி தானே அப்படிங்கிறார். ஸோ இப்ப பிரம்மா பாபா எப்படி ஃபாலோ பண்றது பார்க்கல அப்படின்றவங்களுக்கு இன்னொரு விஷயம் பாபா சொல்றாரு, சூப்பரா சொல்றாரு. என்ன அப்படின்னா, பிரம்மா பாபா எப்பவுமே தன்னை கருவியாகவும் நினைத்தார், மிக மிக பணிவானவராக இருந்தார். அது ஹிந்தியில கருவின்றது நிமித்தம், நிமித்தம்னு நம்ம சொல்றோம், நிமித். பணிவுக்கு நிர்மான், நிமித் நிர்மான். ஸோ பாபா இந்த வார்த்தையை யூஸ் பண்றதே நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான். நிமித் அவர் நிர்மான், பணிவு. அதனால வெறும் கருவின்னு மட்டும் நினைக்காதீங்க, கூடவே நான் பணிவானவனும் இருக்கும். ஏன்னா கருவின்றதுலே ஒரு அகங்காரம் வந்துடும் இல்லையா? ஸோ அந்த பணிவுன்றது ரொம்ப முக்கியன்றது. ஏன்னா பணிவு இருந்தா தானாவே கருவின்ற நினைவு வந்துடும்ன்ற, அதுதான் முக்கியமான விஷயம். அதனால நீங்க யாரு கூட பேசினாலும் அல்லது யாரை பற்றி நினைத்தாலும், யாருடைய உறவு தொடர்புல வந்தாலும், உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் பணிவு இருக்குதான்னு செக் பண்ணுங்க. அது மற்றவர்களுக்கு தெரியாது, பட் உங்களுக்கு தெரியும்ல, செக் பண்ணுங்கன்ற. ரொம்ப முக்கியமானது இது. ஏன்னா பணிவு இருந்தா தானாவே கருவின்ற உணர்வு வந்துடும். அதுதான் கரெக்டா கருவின்ற உணர்வு. யார் பணிவாக இல்லையோ அவர்களிடம் மிக சூட்சுமத்தில் மகான் ரூபத்தில் அபிமானம் இல்லாவிட்டாலும் அதன் தாக்கம் இருக்கும். கண்டிப்பா சூக்ஷ்மமா இருக்கும். அந்த அகங்காரம், வேலை வாங்குறது, இதெல்லாம் இருக்கும். அடுத்த லைன் படிங்களா, தமிழ்ல என்ன போட்டிருக்கு பார்ப்போம். தாக்கம் என்பதும் அபிமானத்தின் அம்சமாகும். என்னது தாக்கம் என்பது? அதாவது அபிமானம் இல்லாவிட்டாலும் அதன் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறாரு. தேக அபிமானம் தான். இங்கிலீஷ்ல பாசினஸ் அப்படின்னு போட்டிருக்கு. பாஸ்தனம் பண்றது, இத பண்ண அத பண்ண, அது கூட அகங்காரம் தான் அப்படிங்கிற. இப்ப வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல, ராஜால இத கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னு செஞ்சுவாங்க. அப்ப அந்த டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க இல்ல, வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கும் இதுக்குமே வித்தியாசம் இருக்குது. சூப்பர். அடுத்த லைன். மேலும் வார்த்தைகளில் சதா நிர்மலமான வார்த்தை, இனிய வார்த்தை வேண்டும். இப்ப சொன்னீங்களா, அது மாதிரிதான் வாங்கிட்டு வராசான்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமத்துல, அது மாதிரி இனிமை, இனிமைத்தன்மை, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இனிமையாதான் பாபா நம்மள மாத்துறாரு. இப்ப மற்ற மதங்கள்லாம் கடவுள் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. மேபி அது கடவுளுடைய ஒரு ரூபமா கூட இருக்கலாம். ஆனா பாபா நம்ம கிட்ட அதை காட்டல. இனிமைத்தன்மையில என் குழந்தை மாறணும், ஏன்னா நம்மள இனிமையானவர் ஆக்குறதுக்கு தான் வந்திருக்கிற இல்லையா? ஏன்னா பாபாவே சொல்லுவாரு, தர்மராஜ் முகத்தை நீங்க இன்னும் பார்க்கலன்னு திடீர்னு பயமுறுத்துவாரு. அப்ப
அதுக்கு முன்னாடியே நம்ம அவரை மாதிரியே இனிமையானவரை ஆயிடணும். அப்போ உங்களுடைய வார்த்தை, அந்த பேசுற விதம் எல்லாமே அவ்வளவு தூய்மையா, அவ்வளவு இனிமையா, அவ்வளவு தெய்வீகமா இருக்கணும்ன்ற. ராமாயணத்துல சீதை, ராமர் இவங்க 2 பேர் பேசுறதும் அப்படி இருக்கும். சூப்பரா இருக்கும். சோ இதுக்கு பேரு தான் ஆத்மாபிமான உணர்வே. வெறும் ஆத்மா நினைச்சிட்டு வார்த்தை வேற மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அதாவது எதுவுமே இல்லை. இப்ப ஒருத்தனை கை காலு போச்சுனாலே தானாவே அவனுடைய அகங்காரம் போயிடும். இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறன்னும் போது அந்த அகங்காரம் ஒட்டைய ஆரம்பிக்கும் அப்படியே. ஆனா அதுக்கு கஷ்டப்படுவான். ஏன்னா இவ்வளவு நாள் பொண்டாட்டி அதிகாரம் பண்ணிட்டு திடீர்னு எடுத்துட்டு வாமான்னு சொல்ல மாட்டான். பொண்டாட்டி கிட்ட மட்டும் அந்த அதிகாரம் காட்டுவான். சோ அப்ப அந்த குணத்தை மாத்திக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. அதுதான் பாப்பா சொல்றேன், எதுவுமே இல்லை, உனக்கு கை இல்ல, கால் இல்ல, உடம்பு இல்ல, வெறும் ஆத்மான்னு நினை. அப்ப இது இல்லைன்னு நினைக்கும் போது அந்த பணிவு வந்துடும். சம்பந்தம் தொடர்பில் ஆத்ம ரூபத்தின் நினைவு இருக்கிறது எனில் சதா நிராகாரி மற்றும் அகங்காரமற்றவர்களாக இருக்கிறீர்கள். பிரம்மா பாபாவின் கடைசி நாளில் வார்த்தைகள் நினைவில் இருக்கிறதான்னு கேக்குறாரு. அதான் நிராகாரி, நிரகங்காரி, அவர்களே நிர்விகாரி. நல்லது. தந்தையை பின்பற்ற பிரகாஷ் மணிதாரி கைய புடிச்சிட்டு கடைசியா சொன்ன வார்த்தை தான் நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. அவர் நான் சாக போறேன்றத பத்தி எல்லாம் கவலைப்படல. அப்ப இந்த பிராக்டிஸ் ஓடிக்கிட்டே இருக்குது, அது வாய் வழியா வருது. அதுதான் மகா வாக்கியமாய் இருக்குது. இதுக்கு பேர் தான் ஃபாலோ ஃபாதர்ன்ட்டார். முடிஞ்சு போச்சு. இப்ப பிரம்மா பாபா பார்க்கலன்னா ஃபாலோ பண்றது எப்படி அப்படின்னா இதான் சொல்றாரு, இந்த 3 வார்த்தையை நினைவு வச்சுக்கிறதா அவரை ஃபாலோ பண்றதுன்ட்டார். எவ்வளவு ஈஸியாக்கி கொடுத்துட்டாரு பாருங்க. அப்ப ஒரு இதுலயும் நான் ஆத்ம ரூபத்துல இருக்கிறேன்னா எந்த விகாரமும் இல்லாம தூய்மையா இருக்கா, அகங்காரம் இல்லாம இருக்குதா, நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், நான் நினைக்கிற ஒரு எண்ணமும் என்னுடைய வார்த்தையில செக் பண்ணுங்க. இதுதான் ஃபாலோ ஃபாதர். ஈஸியா போயிடலாம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். அதான் அடுத்த ஆண்டின் முக்கிய லட்சத்தின் நினைவு அந்த 3 வார்த்தைகள் தான். அது மேலோட்டமான ரூபங்கள் சரியாகிவிட்டது, ஆனால் அம்சமும் இருக்கக்கூடாது. ஏனெனில் அம்சமும் ஏமாற்றி விடுகிறது. தந்தையை பின்பற்றுவது என்றால் இந்த 3 வார்த்தைகளை சதா நினைவில் வைத்துக் கொள்வதாகும். இப்படி அதான் அந்த 3 நாமம் இல்லையா? அந்த 3 நாமத்துக்கு அப்பா, டீச்சர், சத்குருன்னு எடுத்துக்கலாம். எல்லாமே அந்த 3 பாபா கொடுக்கிறார். 3 கால ஞானம்னு எடுத்துக்கலாம். அடுத்தது நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. பைபிள்ல போட்டிருக்கோம், அந்த கட்டளைகளை நெத்தியில எழுதி ஒட்டிக்கோங்கன்ட்டு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிறது. ஆத்மா, பரமாத்மா, டிராமா, அதுவும் 3. அப்படி எது இருந்தாலும் அந்த 3 வந்து சூப்பர். அடுத்தது பாபா இது வரைக்கும் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இரட்டை வெளிநாட்டினர் பாபா தாளாட்டுறாரு. எவ்வளோ வெவ்வேறு நாட்டுல இருந்து வந்தாலும் இந்த மாசம்தான் வரணும்னா கரெக்டா வந்துட்டீங்க. அதுலயும் ஹாஞ்சி சொல்றதுல ரொம்ப கெட்டிக்காரங்க நீங்க அப்படின்ட்டு பாபா சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு, பாபா விஸ்வ கல்யாணக்காரின்ற டைட்டிலை நிறைவேற்றுறாரு நீங்க தான்ட்டார். வெளிநாடுகள், விஸ்வம்னா உலகம் ஃபுல்லா இல்ல. அதனால குறிப்பா முக்கியமான இடங்கள்ல ஃபுல்லா கொடுத்துட்டீங்களா, அந்த கிராமங்கள் அதையெல்லாம் விட்டுருங்க. முக்கியமான, ஏன்னா முக்கியமான இடத்த இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாம் சென்னையில இருப்பாங்க, குடும்பத்துக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அங்க நீங்க ஃபுல்லா சொல்லிட்டீங்கனாலே அவங்க கிராமத்துக்கு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்களா, அல்லது முக்கியமான இடங்களும் மீதி இருக்குதா அப்படின்னு பாபா சொல்லி இருக்கிறாரு. அடுத்தது குமாரர்கள் பத்தி சூப்பரா பேசியிருக்கிறார். அது சொல்லுங்க சிஸ்டர். ஆமா, மதுவனத்தில் குமாரர்களும் இருக்கின்றனர். குமாரர்களின் எண்ணிக்கை பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது. பாதி வெப்பு குமாரர்கள் தான் நிறைந்திருக்காங்க. குமாரர்கள் இப்பொழுது சாதாரண குமாரர்கள் அல்ல. எப்படிப்பட்ட குமாரர்கள்? பிரம்மா குமாரர்களாக இருக்கவே செய்கிறீர்கள். ஆனால் பிரம்ம குமாரர்களின் விசேஷதா என்ன? எங்கெல்லாம் அசாந்தி தென்படுகிறதோ அங்கு அமைதி பரப்பக்கூடிய அமைதி தூதுவர்கள். இதுதான் குமாரர்களின் விசேஷதா. நம்ம சொல்றோம்ல, நாங்க தாண்டா அந்த இறை தூதர்னு சொல்றோம் இல்லையா? இறை செய்தியை கொடுக்கிற ஒரு இறை செய்தியே அமைதி தான். அல்லாவின் மார்க்கம் அமைதி மார்க்கம், அது நாம தான் இங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப இதுக்கு இந்த அமைதியை பரவ செய்யக்கூடியவர்கள் தான் இது பிரம்மகுமாரர்கள். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அசாந்தியை பரப்புபவர்கள் குமாரர்கள். அரசாங்கமே பயப்படும்,
அதை அப்படியே மாத்தி காட்டுங்கன்ற. அமைதி தூதுவர்கள் வந்துட்டாங்கன்னு உங்களை பார்த்து வரவேற்கணும்ன்றது. ஏன்னா உலகத்திலே ரொம்ப கடினமான வேலை அசாந்தியை நிறுத்துறது தான். அதுவும் இந்த வேலையை யாருக்கு கொடுக்கிறாரு? குமாரர்களுக்கு கொடுக்கிறார். யார் அசாந்திக்கு பேர் போனவங்களோ அவங்களுக்கு கொடுக்கிறாரு. சோ இப்ப கேக்குறாரு, உங்க தொடர்புல வர்றவங்க அது சொல்றது சூப்பரா இருக்கும். உங்களுக்குள்ள அசாந்தியோடைய பேர் அடையாளமே இருக்கக்கூடாது. சுத்தி யார் வந்தாலும் எப்படி வந்தாலும் அந்த மாதிரி அமைதி தூதுவர்களா நீங்க? ஜென்ரலாவே தூது போறவங்க இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க. ஒரு நாட்டு ராஜா இன்னொரு நாட்டுக்கு தூது அனுப்பும் பொழுது அவர் வந்து கொடுத்துட்டு வருவார், அவ்வளவுதான். அவர் திட்டினாலும் வாங்கிட்டு கம்முன்னு தான் வருவார். எதுவும் எழுத்து பேச மாட்டாரு, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. தூதுன்றதே மெயினா அமைதிக்காக தானே விடுறது. இப்ப உலகத்துக்கு அமைதி தூதராக, உங்க தொடர்புல வரவங்களுக்கு அமைதி தூதராக இருக்கிறீங்களா? எப்படி தீயணைப்பு படையினருடைய வேலை எங்க நெருப்பு பார்த்தாலும் உடனே அணைக்கிறது தான். அதே மாதிரி உங்களுடைய வேலை எங்க அசாந்தியை பார்த்தாலும் அதை சாந்தியாக மாத்துறது தான். அப்ப நம்ம குடும்பத்துல அசாந்தியை பரப்புறாங்கன்னா அது சாந்தியை மாத்துறதுக்காக தான் உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கிறார். வேற யாராலையும் மாத்த முடியாதுன்னு நம்மள நம்பி அனுப்புறாரு பாபா. நீங்க தானே அமைதி தூதுவர்கள். சோ டெல்லியில தான் அதிக குமாரர்கள் இருக்கிறாங்க. அரசாங்கமே பயப்படுது. ஆனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை வந்து வரவேற்கணும். அமைதி தூதுவர்களே வாங்கன்ட்டு. இயேசு கிறிஸ்து அப்படித்தானே காட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து 33 வயதுல இறக்குற. அப்ப இளைஞன் அவரு. ஆனா எப்படி காட்டுறாங்க அவரை பார்த்தா யாருக்காவது அசாந்தி வருமா? அசாந்தி இருக்கிறவனுக்கும் சாந்தி வந்துடும். எப்படி காட்டி இருக்கிறாங்க. அப்ப அதுவே நம்முடைய நினைவு தான். அப்ப இது சாத்தியமா? டெல்லியில இருக்கிறவங்களை கேக்குற. அதுல இன்னொன்னு என்ன கேக்குறாருன்னா, உலகம் ஃபுல்லா 1 லட்சம், அப்பவே 22 வருஷத்துக்கு முன்னாடியே 1 லட்சம் குமாரர்கள் இருந்திருப்பாங்க. அதனால அரசாங்கத்தின் அந்த மனநிலையை மாத்தி காட்டணும். நீங்க குமாரர்கள் அசாந்தியை பரப்புறவங்க கிடையாது அப்படின்ட்டு. அப்ப உங்க துணைவர்கள் மத்தியில், துணைவர்கள்ன்றது வந்து குடும்பத்துல இருக்கிற துணைவர்களும் சரி, சேவை செய்யறவங்களும் சரி கூட, அங்க அசாந்தியே இருக்கக்கூடாது. நீங்க இருக்கிற இடத்துல அசாந்தி இருக்கக்கூடாது. ஏன் நீங்க இருக்கிற நகரத்திலே இருக்கக்கூடாதுன்ற. அப்ப அந்த அமைதியின் சக்தி அப்படி பரப்பணும்ன்ற. எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா? அதுக்காகவே வன்முறை நிரம்பிய இடமா பார்த்து நம்மள அனுப்புவாரு பாபா. நீ தான் போய் அமைதிப்படுத்தணும்ட்டு. அதை புரிஞ்சுக்கணும். அது இல்லாம பெருமையா எங்க ஏரியா ரவுடிசத்துக்கு எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா அப்படி பேசிட்டு இருக்க கூடாது. அங்க அனுப்புனதே எதுக்கு? அமைதியை பரப்புறது. அந்த ஊர்ல உள்ள யாருக்குள்ள அசாந்தி வந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்ற. எவ்வளவு சூப்பர் இல்லையா? அந்த ஊருக்கு ஒரு கோயில் வைக்கிறாங்கல்ல, அது நீங்க தான். இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது. குமாரர்களுக்கே இத சொல்றாரு. குமாரர்கள் தான் இருக்கிறதுலே ஒரு ஆக்ரோஷமானவர்கள். அவர்களுக்கே இந்த பொறுப்புன்னா குமாரிகளுக்கு, தாய்மார்களுக்கு, அதர் குமாரர்களுக்கு எல்லாம் கேட்கவே தேவையில்லை. புரிஞ்சிக்க வேண்டியதுதான் இல்லையா? இவங்களுக்கே அந்த பொறுப்புனா அப்ப மத்தவங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறது. புராண கதையிலயும் அப்படிதான். முருகரை வந்து திருச்செந்தூர் சவுத் சைடு, சவுத் இந்தியாவுக்கு அனுப்புறதே அங்க அசாந்தி இருக்குது. அந்த சூரனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அமைதியை கொடுக்கறதுக்குதான் அவரோட வேலையே. அதுக்குதான் முருகரை வந்து சவுத் சைடே அனுப்பிச்சிருப்பார் புராண கதையில. அப்ப உங்களை பார்த்தாலே உங்க நெத்தியில அமைதி தூதுவர்னு எழுதி இருக்கிறத அனுபவம் பண்ணணும்ன்ற. உங்களை பார்க்கும்போதே அந்த அமைதி அனுபவம் ஆகிட்டே இருக்கணும்ன்ற. சூப்பர். குமாரிகள் ஜென்ரலா நிறைய பேர் கோபம் வரும். என்ன நேரமும் குமாரின்றாரு, தாய்மார்ன்றாரு, எங்களெல்லாம் இருக்கிறதே தெரியாதா பாபா உனக்கு? அதுக்கு இன்னைக்கு குஷிப்படுத்தி இருக்கிறாரு குமாரர்களுக்கு. சரி, அடுத்தது குமாரிகளை சொல்றாரு. அது சொல்லுங்க சிஸ்டர். குமாரிகளும் அதிகம் இருக்கின்றனர். அனைத்து குமாரிகளின் லட்சியம் என்ன? வேலை செய்ய வேண்டுமா அல்லது உலக சேவை செய்ய வேண்டுமா? தலையில் கிரீடம் அணிந்து கொள்ள வேண்டுமா அல்லது கூட வைத்துக் கொள்ள வேண்டுமா? என்ன வைத்துக் கொள்ள வேண்டும்? அனைத்து குமாரிகளும் கருணை உள்ளம் உடையவர்களாக ஆக வேண்டும்.
அதுதான் அந்த பொறுப்பை கரெக்டா செய்யறீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரீடம் கிடைக்கும். இல்லாட்டி கிரீடம். சுமைய தூக்கிட்டு சுமை. கூடைய வச்சிட்டு கரெக்ட். ஆக்சுவலா ஒரு அது குடும்பத்தை பாத்துக்கிறதோட ஒட்டுமொத்த உலகத்தையும் பாத்துக்கிறது தான் அதிக வேலை. ஆனால் இது உங்களுக்கு ராஜ பதவியை பெற்று தரப்போகுது, கிரீடத்தை. அதனால இப்ப பொறுப்புன்ற கிரீடம் தான் அங்க தங்க கிரீடமாக மாறப்போகுது. அப்ப ஒரு குடும்பத்தின் மீது மட்டும் கருணை வைக்க போறீங்களா, உலகமே ஒரு குடும்பம், அத்தனை பேரையும் ஒரு தலைமுறை இல்ல 21 தலைமுறைக்கு முன்னேற்ற போறீங்களா அப்படின்னு கேட்க. அப்ப குமாரிகளுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குதுன்ற. இன்னும் அப்ப அங்க பாத்தீங்கன்னா குமாரர்கள் அமைதியை பரப்பிக்கிட்டே இருங்க, குமாரிகள் போய் சேவை செய்யுங்கன்றார். அதானே இதோடைய அர்த்தம் இல்லையா? அவங்க சேவை செய்யட்டும், நீங்க அமைதியை பரப்பிட்டு இருங்க அப்படிங்கிறார். சூப்பர். உங்களுடைய பேரெல்லாம் இப்ப நோட் பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு கருணை நிரம்பியவர் ஆகணும். நான் செக் பண்ணுவேன், கருணை நிரம்பியவர் ஆகுறீங்களா, அதாவது அந்த அளவுக்கு சேவை செய்யறீங்களா, அல்லது இன்னும் கர்ம கணக்கை முடிக்காம இருக்கிறீங்களா. கர்ம கணக்கு முடிக்கலன்னா சேவை செய்ய மாட்டாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை தேவையில்லாத எதுலையாவது போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க வேலைக்கு போனீங்கன்னா, ஒரு வேலைக்கு போறீங்கன்றது கல்யாணம் பண்ணிட்டு இப்படி செட்டில் ஆகுறது, அது ஒரு குடும்பத்தை மட்டும்தான் உங்களால காப்பாற்ற முடியும். ஆனா இந்த சேவை செஞ்சீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையே காப்பாற்ற முடியும். அதனால நேரத்துக்கு முன்னாடி தயாராகிறதுக்காக பாபா எச்சரிக்கை பண்றாரு. நேரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, இப்ப நடக்குமா இப்ப நடக்குமா இப்ப நடக்குமா உலகழிவு பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுடைய லட்சியம் என்ன? நான் உலக நன்மையாளருடைய கருணை நிரம்பிய குழந்தை, கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரி அம்மானே பாட்டே இருக்குது. அப்படி நீங்க கருணை நிரம்பியவர் தானே. பாபா சொல்றாரு நீங்க கருணை நிரம்பியவர் தான், ஆனா அது பத்தாது, இன்னும் கருணை நிரம்பியவர் ஆகணும். அப்ப என்ன ஆகணும்? இன்னும் அதிக வேகமாக மனச சேவையா இருந்தாலும் சரி, ஸ்தூல சேவையா இருந்தாலும் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. பாபாவுடைய சிம்மாசனம் குமாரிகளுக்கு ஈஸியா கிடைச்சிடுது. அதனால இப்ப இல்ல பாபாவுடைய சிம்மாசனம் குறிப்பாக முரளி எடுக்கிறது எல்லா சென்டர்லயும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சகோதரிகள் தான் எடுப்பாங்க, ரொம்ப ரேர் தான் பிரதர்ஸ் இருக்கிற சென்டர். அதனால இப்ப என்ன அதிசயம் பண்றீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது மீடியாக்காரங்க, மீடியா விங்குன்னு இருக்கும், அந்த துறையை சார்ந்தவர்கள் பாபா வந்துட்டாருன்ற செய்தியை சொல்றதுதான் உங்களுடைய முக்கியமான வேலை. மீடியாவில் அதுக்குன்னு மீடியா விங்கு இருக்குது இல்லையா, டிவி ப்ரோக்ராம் பண்றது, இதன் மூலமாகலாம் பல ரூபத்தில் மக்களுடைய ஆர்வத்தை தோன்ற மாதிரி நீங்க நிகழ்ச்சி உருவாக்கணும். வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு இருக்குது, அதனால தயக்கமே தேவையில்லை, நீங்க சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். போட்டி போட்டு சேவை செய்யுங்க ஒவ்வொரு துறையினரும். இப்போதைக்கு விஐபி எல்லாம் வராங்க தொடர்புல, அது உங்க ரிசல்ட், சேவை செஞ்ச ரிசல்ட். ஆனா மைக்கு வரலையே. பெரிய பெரிய ஆட்கள் வராங்க, ஆனா அவங்க ஞானத்தை சொல்ற மைக்கா மாறல இல்லையா. ஹீலர் பாஸ்கர் வந்தாரு நம்ம இதுல இருந்து, பெரிய பெரிய நடிகர்கள், பாலிவுட் ஸ்டாரு, ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க எல்லாம் தெலுங்குல இருந்து கூட போயிருக்காங்க, சிரஞ்சீவியும் போயிருக்காரா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்கிறாங்க. பட் ஆனா இதை பற்றி பேசுறவங்களா ஆனாங்களா? அதுதான் மைக் ஆக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். அதை முடிச்சிட்டு அடுத்தது பாபா போன வாரம் கொடுத்த அதே எக்ஸசைஸ்க்கு வரார். ஒரு செகண்ட் நிராகாரி, அடுத்த செகண்ட் பரிஸ்தா. இப்படி அங்க கீழேன்றது பரிஸ்தா தான், பூமி கிடையாது, பூமிக்கே வேலை கிடையாது. பரந்தாமத்துக்கு போங்க, அதை விட்டா பரிஸ்தா ஆகுங்க, பரந்தாமத்துக்கு போங்க பரிஸ்தா வாங்க. அப் டவுன் எக்ஸசைஸ் பண்றது இங்கதான். அப்படி நீங்க பண்ணணும். இதுதான் பாபாவுக்கும் தாதாவுக்கும் நீங்க கொடுக்கிற அன்பின் ரிட்டர்ன் அப்படிங்கிற. அவரு கொடுக்குற அன்பின் ரிட்டர்ன் இதுதான். பாபா மாதிரியே நிராகாரர் ஆகுங்க, தாதா மாதிரியே பரிஸ்தா ஆகுங்க. அதான் அவங்களுக்கு சமம் ஆகுங்கன்னு சொன்னார் இல்லையா. அந்த பயிற்சியை பாபா முழு நாளும் நீங்க செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா பாபா நினைவு தானாவே வந்துடும். நான் ஆத்மா பரிஸ்தா ஆகுறதுனாலே பாபா நினைவும் வந்துடும்ன்ற. இங்க பாப் தாதா இருக்கிறாங்க, அங்க பாபா இருக்கிறாங்க, தானே அங்க அந்த இடத்துக்கு தானே போறோம், அதனால ஞாபகம் வந்துடும்ன்ற. அடுத்தது சொல்லுங்க. நாலாபுரங்கள உள்ள குழந்தைகளின் நினைவு
தாதாவிடம் வந்து சேருகிறது. என்னுடைய நினைவு கொடுங்கள், என்னுடைய நினைவு கொடுங்கள் என்று ஒவ்வொரு குழந்தையும் நினைக்கின்றனர். சிலர் கடிதம் மூலம் அனுப்புகின்றனர், சிலர் கார்டு மூலம், சிலர் வாயின் மூலம். ஆனால் பாப்தாதா நாலாபுறங்களில் உள்ள குழந்தைகளின் ஒவ்வொரு கண்களில் வைத்துக் கொண்டு நினைவிற்கான பதில் பல மடங்கு அன்பு நினைவுகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். கண்கள்ல நிரப்பி கொடுக்கிறாராம். அதனால குழந்தைங்க பெரும்பான்மையானவர்களுக்கு எந்த நாட்டுல இருந்தாலும் அப்ப உலகத்துல வெவ்வேறு டைம் இருக்கும். இந்த நேரம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மீட்டு நடக்கும்போது வெவ்வேறு டைம்ல இருந்தாலும் எல்லாருடைய இதயத்திலும் பாபாவும் மதுபனும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறார். வரதானத்துல என்ன சொல்லியிருக்காரு? அனைத்து ஆத்மாக்களிடத்திலும் தனது சுபபாவனை என்ற விதையை தெளிக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுக. சூப்பர். சோ இது ஒரு விதத்துல அந்த குமாரர்களுக்கு சொன்ன மாதிரி அசாந்தி உள்ளவர்களுக்கும் சாந்தியை பரப்புறதும் உங்க வேலை. அதோடைய தொடர்ச்சி மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம். சரியான நேரத்துல எல்லா ஆத்மாக்களும் விழிப்படைந்தே ஆக வேண்டும். ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட நீங்கள் கருணை உணர்வை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறார். அந்த எதிர்ப்பு அவமதிப்பு உரம் போன்று வேலை செய்யுமா? கண்டிப்பா. யாராவது எதிர்த்தா கூட ஆமா, அந்த நேரத்திலயும் நீங்க அமைதியா இருந்தீங்க, கருணையத்தான் வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆழமாக குணமாக மாறும். இயேசு சொல்றார், அன்பு காட்டுறவங்க கிட்ட எல்லாரும் தான் அன்பு காட்ட முடியும். நான் சொல்கிறேன், பகைக்கிறவர்களையும் நீங்க நேசிங்க. அதுதான் பெரிய விஷயம். கிறிஸ்தவர்கள் ஏதோ சொல்லுவாங்க, அவங்கள ஏதாவது நிந்தனை பண்ற மாதிரி பேசுனா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அது அவங்கள வந்து ஒரு அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏதோ ஒண்ணு கடவுள் ஒண்ணு ஆசீர்வதிப்பாராக ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கே ஒரு மாதிரி அசிங்கமா போயிடும். என்னடா நம்ம அவங்களை திட்டுறோம், இவங்க கடவுளை ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்றாருன்ட்டு. ஆமா, ஃபாரின்ல கூட சில பேர் ஏதாவது ஒண்ணு சொல்லி திட்டினா தேங்க் யூ அப்படினு போவாங்க. காட் bless you, காட் bless you, thank you, காட் bless you. கரெக்ட். அப்ப என்ன வேணாலும் அவங்க ஆகட்டும், ஆனா சுபபாவனை போகவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு இது வரும், வந்துகிட்டே இருக்கும். அவமானம் வரும், எல்லாம் வரும். ஆனா ஒரு செகண்ட் கூட அவன் நாசமா போகணுன்ற எண்ணம் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம தான் முதல்ல நாசமா போவோம். ஏன்னா சொர்க்கத்துக்கு போகாம போயிடுமே, அதை விட என்ன நாசமா போகணும். எவ்வளவு முயற்சி பண்றோம் இல்லையா? சோ அதனாலதான் புராண கதையில கூட அந்த தவத்துல இருக்கிறவங்க கோபப்பட்டா அந்த தவத்தின் இது போயிடுச்சுன்னுவாங்க, பவர் போயிடுச்சுன்னுவாங்க. கரெக்ட். சோ அதனால எந்த அளவுக்கு அவங்க இப்ப உங்களை நிந்தனை பண்றாங்களோ அந்த அளவுக்கு உங்க மகிமை பாடுவாங்க அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதே இன்னொரு முறையில பாபா சொல்லியிருக்காரு, எந்த அளவுக்கு அவங்க உங்களை நிந்தனை பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்க மகிமை நீங்க பாடுங்கன்னு சொல்றாரு. அவங்க எந்த அளவுக்கு கல்லால் அடிக்கிறாங்களோ அவங்க மேல மலர்களின் மாலை போடுங்க, புகழ் மாலை போடுங்க. அப்ப எவ்வளவுதான் திட்டுவாங்க அவங்க. அப்ப அவங்க மனசு ஒரு மாதிரி விலக ஆரம்பிச்சிடும். அதுதான் முக்கியமான விஷயம். சோ அதனால உங்களுடைய உள்ளுணர்வின் மூலமாகவும் என்ன அதிர்வலைகள் மூலமாகவும் வார்த்தைகளின் மூலமாகவும் எல்லோருக்கும் சுப பாவனையை கொடுக்கறதுதான் உங்களோட வேலை. அதுக்காக தான். ஏன்னா இப்ப அவங்க திட்டினாலும் என்ன மகிமை பாடுறாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். அப்ப எனக்கு மகிமை பாடுறவங்கள நான் துக்கம் கொடுக்கலாமா? ஏன்னா உங்களுக்கு அடுத்த எதிர்காலம் தெரிஞ்சிருச்சு. அப்ப நிகழ்காலத்தை அப்ப ஒரு காலத்தை பாக்குறவன் வந்து அஞ்ஞானி. 3 காலத்தை கொடுத்துட்டாரு. இன்றைய எதிரிதான் நாளைக்கு உன்னுடைய நண்பன், மிகப்பெரிய நண்பனாக போறான், தீவிர பக்தனாக போறான். அப்ப அவன் நல்லா இருக்கணும்ன்றதுதான் உன்னுடைய எண்ணத்துல வந்துகிட்டே இருக்கணும்ன்ற. ஒண்ணு பக்தனாவான், இல்ல அங்க சொர்க்கத்துல வேலைக்காரன் ஆயிடுவான். எப்படியா இருந்தாலும் பாபாக்கு வந்தாலும் சரி, அஞ்ஞானியா இருந்தாலும் சரி, நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும், மனதார வரணும். கண்டிப்பா அவங்க மாறிடுவாங்க. நமக்கு இப்ப சில சமயம் ஞானம் சொல்லும் போதே ரொம்ப டார்ச்சர் எல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப அதிபுத்திசாலித்தனமா பேசுவாங்க. அந்த செகண்ட் கூட எல்லாம் மாற மாட்டாம்ல இருக்குன்ற அந்த எண்ணம் கூட வந்துடக்கூடாது. மாறிடுவாங்க இருந்துகிட்டே இருக்கணும். அதுல கவனம் இருக்கணும். நம்ம மாற மாட்டாங்கன்னு சொல்றது சாபம் ஆயிடும். சாபம் கொடுத்தது நமக்கு பாவம் ஆயிடும். 2 பேருக்கும் டேமேஜ். அது வேற இருக்குது. சுபபாவனை வச்சா ஒண்ணு அவங்க தேவாத்மாவா இருப்பாங்க, இல்ல அவங்க லெவல்லயாவது ஆதி நிலைக்கு போவாங்க. ஏன்னா எப்படியும் கடைசியில மாறிதான் ஆகணும். மாறினாதானே அழைச்சிட்டே போறாரு. அப்ப நம்ம கொடுக்கிற இந்த சுபபாவனை அவங்க மாறுறதுக்கு உதவி செய்யும், சீக்கிரமா மாறுறதுக்கு. அதுதான் சீக்கிரமா அவங்களுக்கு டச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பண்றது தப்பாச்சு அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். செம பவர்ஃபுல்லான வரதானம். ஸ்லோகன் சிஸ்டர். சதா அன்பு, சுகம், அமைதி மற்றும் ஆனந்தத்தின் கடலில் மூழ்கி இருக்கும் குழந்தைகள் தான் உண்மையான தபசிகள்.
அந்த அன்பு கடல்லே மூழ்குனா நம்ம எப்படி இருக்கணும்? அதே மாதிரியே இருக்கணும். அன்பு அன்பு மாஸ்டர் அன்பு கடல், மாஸ்டர் அமைதி கடல், மாஸ்டர் ஆனந்த கடல். அப்ப கடலுக்குள்ள மூழ்கிறது அப்படிங்கிறது வந்து இது மாதிரி ஜீராவில் குலோப்ஜான் போட போட அப்படியே இனிப்பாகுது ஊற ஊற. அந்த மாதிரி அந்த குணமே உங்களுடையதாக மாறுறதுக்கு பேர் தான் தபஸ்வி. அந்த பாபாவை வந்து நான் உள்ளது உள்ளபடி நினைங்கன்னு சொல்றதுல அர்த்தமே அந்த குணத்தோட நினைங்க. அப்படிப்பட்ட அப்பாவுடைய குழந்தை நான், எனக்கு ஏன் பாபா இன்னும் இந்த அசுர குணம் இருக்குது அப்படின்ட்டு நீங்க அவர் கூட பேசி 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 உன்ன மாதிரியே நான் ஆகணும், உன்ன மாதிரியே நான் ஆகணும், அதாவது கடவுளை மாதிரி ஆகணும்ன்றதை விட பெரிய லட்சியம் எதுவா இருக்க முடியும்? ஆனா இங்க மனிதர்கள் ஒரு நடிகர் மாதிரி ஆகணும். அதுதானே அன்பு, அமைதி, சுகம், ஆனந்தம், சக்தி எல்லாமே. கரெக்ட். அவருக்கு சமமா ஆகுறதன் மூலமாக தான் உலக ராஜ்யமே நமக்கு கிடைக்குது. சூப்பர். இன்னைக்கு வந்து 3rd சண்டே 6 to 7 உலகத்துக்காக சக்தி கொடுக்குற யோகா பண்ணுவாங்க. கம்பைன் ஸ்வரூபத்துல இருந்துட்டு சாந்தி சுகத்தின் வரங்களை கொடுத்துக்கிட்டே இருங்க, மனச சேவை பண்ணுங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாங்க. ஸோ செம பவர்ஃபுல் முரளி சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ். தேங்க்யூ.